Hey guys, welcome back. Upcoming smartphone நாளே வந்து எல்லாருக்கும் ஒரு வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஃபோன் இருந்தாலுமே வந்து ஒரு புது ஃபோன் வருது அப்படின்னா பழைய ஃபோனை வர இந்த புது ஃபோனுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெட்டராகவே இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து அப்கமிங் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன், நம்ம சேனலோட சொந்த ப்ரொமோஷன் தான். டெலிகிராமில் நம்ம ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆஃபர் சேனலில் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏ சீரிஸ்லேருந்து பார்த்தோன்னா A33 அண்ட் A53 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. ரெண்டுமே வந்து 5G சப்போர்ட் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் தான். A33 வந்து ரீசெண்டாக FCCல வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்து மோஸ்ட்டாக டிமென்சிட்டி ப்ராசஸர் யூஸ் பண்ணுறது அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. 6.4 inch டிஸ்பிளேயோட எதிர்பார்க்கலாம். நம்ம இதை சூப்பர் AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதெல்லாமே எதிர்பார்க்கலாம். ப்ரைஸிங் வந்து அரௌண்ட் 20,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து டிமென்சிட்டி 720 யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. டிமென்சிட்டி 720 யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே எல்லாம் கொடுத்து ப்ரைஸிங் ஒரு 18-19,000 இந்த ப்ரைஸ் பிராக்கெட் கொண்டதாலே வந்து செம்மையாக இருக்கும். எப்படி இருந்தாலுமே அந்த ஆஃப்லைன் ஓரியன்டாக லான்ச் பண்ணுறதுனால 20-21,000 வந்து கொண்டு வரது பாசிபிலிட்டி இருக்குது. பட் சாம்சங் ஏதாவது ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணி எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது வந்து A53 ஸ்மார்ட் ஃபோன். A53யோட ஸ்பெக் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். A52s டிசைன் தான் வந்து A53லையும் இருக்க போகுது. பட் இந்த வாட்டி என்னென்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. பட் பேட்டரி வந்து கொஞ்சம் அப் பண்ணுறாங்க. 5000 mAh பேட்டரி வந்து இந்த வாட்டி நம்மளால் பார்க்க முடியுது. Exynos 1200 ப்ராசரோட கொண்டு வராங்க. இது கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். குவாட் கேமரா செட்டப், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், IP ரேட்டிங் இந்த மாதிரி வந்து ஒரு பவர் பேக்கடு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இதை கொண்டு வராங்க. ப்ரைஸிங் இந்த வாட்டி கொஞ்சம் அக்ரெசிவாக அந்த 25-26,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மாசாக இருக்கும். பட் சாம்சங் என்ன ப்ரைஸு கொண்டு வராங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி எக்ஸினோஸ் இருக்கிறதுனால ப்ரைஸிங் ஓரளவு அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ A சீரிஸில் வந்து இந்த மந்தில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். M சீரிஸ் நம்ம பார்த்தோன்னா நம்மளோட ஃபேவரேட் சீரிஸ் தான். M சீரிஸ் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி சீரிஸாகவும் இருக்குது. M சீரிஸ்லேயும் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் M33 5Gன்னு கொண்டு வராங்க. ஸோ A53ல பார்த்த சிமிலர் ஸ்பெக்கு தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஷேர் பண்ணுது. Exynos 1200 தான் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து 6000 mAh பேட்டரி, ஹெட்ஃபோன் ஜாக் இதெல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணுறாங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 128 ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ M சீரிஸில் இது லான்ச் பண்ணுறதுனால ப்ரைஸிங் கண்டிப்பாக அக்ரெசிவாக இருக்கும். அரௌண்ட் 20,000 ப்ரைஸ் பிராக்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த M33 5G வந்து இந்த மந்த் நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து M சீரிஸில் நம்ம பார்த்தோன்னா M23 இருக்குது. F சீரிஸ்லேயும் வந்து F23ன்னு கொண்டு வராங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஒரு சிமிலர் ஸ்பெக்கு தான் வந்து ஷேர் பண்ண போகுது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே அரௌண்ட் அந்த 13,000-15,000 ப்ரைஸ் பிராக்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து மேஜராக எந்த ஒரு ஸ்பெக்குமே இல்லை. பட் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து சாம்சங் ரீட்டைன் பண்ண போகிறதா தெரியுது. பட் ஃபுல் HD ரெசல்யூஷன் இந்த வாட்டி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல பம்பப்பாக தான் இருக்குது. பட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது போன ஜென்ரேஷன் வந்து G80 யூஸ் பண்ணியிருந்தாங்க. G80லேருந்து இந்த வாட்டி G90 G95 யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. 4G ஸ்மார்ட் ஃபோன்றதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து G95 இருக்கும். ஒருவேளை வந்து மீடியாடெக் யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 680 யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. 680 யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். 680 கொடுத்து ஒரு 13,000 இதை கொண்டு வந்தாலே வந்து கண்டிப்பாக ஒரு மாசான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். பட் சாம்சங் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். F22 ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் வந்து அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சாம்சங்கோட இந்த வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் S22 சீரிஸ் வந்து கொண்டு வராங்க. இந்த S22 சீரிஸில் வந்து மொத்தமாக ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போது. எப்பவும் பார்க்குற மாதிரி வந்து வெண்ணிலா S22, S22 ப்ளஸ், அதுக்கப்புறமா அல்ட்ரா. பட் இந்த வாட்டி என்ன ட்விஸ்ட்னு பார்த்தோன்னா அல்ட்ரா வந்து நோட்டாகவும் இருக்க போது. ஏன்னா நோட் வந்து இதுக்கு முன்னாடி சாம்சங் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வருஷம் நோட் பார்க்கல அப்படின்ன உடனே நோட் ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. பட் போன வருஷம் S21 அல்ட்ராவில் வந்து S Pen ஃபங்க்ஷனாலிட்டி இருந்தது, பட் எக்ஸ்டர்னலாக இருந்தது. பட் இந்த வாட்டி வந்து S சீரிஸ் ப்ளஸ் நோட் சீரிஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு லெஜெண்டரி ஸ்மார்ட் ஃபோனை தான் S22 அல்ட்ரா கொண்டு வராங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஏன்னா போன வருஷம் வந்து நோட் லான்ச் ஆகலை. ஸோ அந்த நோட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வந்திருக்கு. அல்ட்ரா வேரியண்ட்டில் S Penோட லேட்டன்சி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து கிட்டத்தட்ட 1750 nits ஒரு பீக் பிரைட்னஸ் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. அல்ட்ரா வேரியண்ட்டில் வந்து LTPO பேனல் யூஸ் பண்ணுறாங்க. கண்டென்ட்டை நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் பேஸ் பண்ணி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகும். அல்ட்ரா வேரியண்ட் வந்து அரௌண்ட் ஒரு 6.8 inch இருக்க போது. கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே தான். 5000 mAh பேட்டரி பேக் பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி S22 அண்ட் S22 ப்ளஸ் நம்ம பார்த்தோன்னா S22 சைஸ் வந்து இந்த வாட்டி போன ஜென்ரேஷனோட கம்மி பண்ணுறாங்க. 6.1 inch வருது. பட் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து லைட்டாக லோ டவுன் பண்ணியிருக்காங்க. 3700 mAh பேட்டரி இருக்குது. S21 ப்ளஸில் வந்து 4500 mAh பேட்டரி இருக்கதா தெரியுது. மற்றபடி சாஃப்ட்வேர் வந்து சாம்சங் கிட்ட சொல்லவே தேவையில்ல. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட தான் வருது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 12 மேலே
பில்ட் பண்ண One UI 4.1 வருது. One UI 4 வந்து அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்க S20 FE இருக்கட்டும் A52s ரெண்டுத்துலையுமே வந்து Android 12 வந்துருச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. UI டிசைன் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரீஃபைன்மெண்ட் பண்ணி இந்த One UI 4 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்போது குளோபலா வந்து Snapdragon 8 Gen 1 வருது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து Exynos 2200 வருது. மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம ஊருக்கு வந்து Exynos 2200 தான் வருது. இந்த வாட்டி வந்து AMD பார்ட்னர்ஷிப் பண்ணி GPU வந்து AMD இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பட் ISP நம்ம பார்க்கும்போது Exynos 2100 வந்து அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருந்தது. Exynos 2200 பார்க்கும்போது கூட வந்து ISPக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். சாம்சங் இந்த வாட்டி கேமரா கேம் எந்த அளவுக்கு அப் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த வாட்டி அல்ட்ரா வேரியண்டே வந்து அந்த 108 MP கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. S21 நம்ம பார்த்தோன்னா இந்த வாட்டி 50 மெகா பிக்சல் கேமராவோட வருது. ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட S21 வருது. ட்ரிபிள் கேமரா செட்டப்பாக இருந்தாலுமே வந்து ஒரு வெர்சடைல் கேமரா செட்டப்போட தான் வருது. நல்ல ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, நல்ல ஒரு ஜூம் லென்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊரில் வந்து பிரைசிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். சாம்சங் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் S22 சீரிஸ்க்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குளோபலாக இந்த லான்ச் ஈவெண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா tab S8 சீரிஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணுறாங்க. tab S8 சீரிஸ்லேயே வந்து மொத்தமாக ஒரு 3 டேப்லெட் இருக்க போது S8, S8 Plus, S8 Ultra. S8 Ultra வந்து கிட்டத்தட்ட ஒரு 14.6 இன்ச் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே தான். மினி லேப்டாப்னே நம்ம சொல்லலாம். S8 வந்து 11 இன்ச்சு, S8 Plus வந்து ஒரு 12.6 இன்ச்சு. ஓவராலாக வந்து கொஞ்சம் ஒரு பெரிய சைஸில் தான் டேப் கொண்டு வராங்க. பட் மூணுத்துலேயுமே வந்து Snapdragon Gen 1 ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்பிளே தான் வந்து அவ்வளோ பெருசாக கொடுத்தப்போ பேட்டரியில் எதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா சொல்லுங்கள். S8ல் வந்து ஒரு 10,000 mAh பேட்டரி, S8 Plusல 11,000 mAh பேட்டரி, S8 Ultraவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 mAh பேட்டரி வந்து பண்டில் பண்ணி தராங்க. ப்ரீமியம் டேப்லெட் வந்து இந்த லான்ச் ஈவெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கும். என்ன ப்ரைஸ்க்கு இதை கொண்டு வராங்க அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனுக்காக காத்துட்ருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.